பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வாய்ஸ் ஆஃப் மாமனார்ங்கிற நிறுவனத்துக்கு அட்வைசரா இருப்பாரு. அப்படி சொல்ல வர்றீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா கிடையாது. அப்படியான செய்தியை உங்களுக்கு சொல்லவும். உன் கட்சியில போஸ்டிங் போட முடியுமான்னா உன் கட்சி பைலா படி ஒருத்தர் 2 கட்சியில பொறுப்புல இருக்கலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். அப்ப அவர் கட்சி பைலா படி அது சரியா இருக்கான்ற கேள்வி வரும். அப்புறம் புஷி ஆனந்த் நான் ஏன் வந்து என்ஆர் காங்கிரஸ்ல இருந்துகிட்டு இந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது? ஜானாரகசாமி நான் ஏன் நாம் தமிழர்ல இருந்துகிட்டு இங்க இருக்க கூடாது? பாமக இருந்தாரு, அவர் பாமகவுக்கு வேலை பார்க்க போனாரு. அறிவிக்கப்படாத நாம் தமிழர் எம்ப்ளாயி தான் அவரு. அவர் காளியம்மாள் போறது, நத்த விஸ்வநாதன் போறது, நத்த சிவசங்கரன் போறது, அதெல்லாம் சொல்றாங்க, போறாங்க வர்றாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் மேல் வேலைகள்லாம் இருக்கு. இப்ப அவரை வந்து ஒரு நாம் தமிழர் அனுதாபியாவே அவரை கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அவர் அப்படி கேட்கறது ஒண்ணு இருக்கு. வெங்கட்ராம் நான் வந்து பிஜேபி RSS ஓடு நான் வந்து இருக்கக்கூடாதா, எனக்கு அதுக்கான உரிமை இல்லையா அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரா? சுதந்திரம் அவர் கேட்பாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஆளாளுக்கு ஒண்ணு கேட்டாங்கன்னா பிரசாந்த் கிஷோரை எங்க வைக்கிறது அப்படிங்கிறது. ஆதவர்ஜுனா நான் விசிகாலையும் இருக்கேன், நான் சபரீசனோட க்ளோஸா இருக்கேன். அவரே வந்து வெளியில பேட்டியும் கொடுக்குறாரு. சபரீசன் இப்ப கூட எனக்கு போன் பண்ணி விஷ் பண்ண, டேய் திமுகவை ஒழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி நீங்க பேட்டியில உட்காந்து சபரீசன் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெய்டு நடந்தப்ப கூட எனக்கு கால் பண்ணி கேட்டாரு, என்ன அடிக்காதீங்க சொன்னாரு அப்படின்னா அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? அப்ப நீங்க வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு லைன்லயும் கூட இருப்பீங்க. பொறுப்பு வாங்கினதுக்கு பிறகு விசிகாவுக்குள்ள போய் ஆசீர்வாதம் வாங்கிட்ட என் தலைவர் அவர் தான் அப்படின்னு சொன்னா அங்கேயும் போய் இருப்பீங்க. இப்படி எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிங்கிறதுனால பிரசாந்த் கிஷோருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். அவர் அங்க ஒரு கட்சி இருக்கலாம், இங்க ஒரு கட்சியில இருக்கலாம், இப்படி நம்ம வந்து நிக்கலாம். யாரு கேட்க போறா நீங்க வந்து இங்கே ஒரு தொகுதியில நில்லுங்க அப்படின்னு கேட்க போறாங்களா? இதெல்லாம் செய்தியா வெளியிட்டோமா? கிடையாது. ஏன்னா இப்படி ஒண்ணு நடக்க போறது இல்லை, அதனால நம்ம அப்படி செய்தியா வெளியிடல. அப்புறம் எப்படி நடக்காததெல்லாம் செய்தியா வெளியிடலாம்? பிரசாந்த் கிஷோர் எதுக்கு வரப்பட்டார்? அவரா விரும்பி வந்தாரா? விஜய் அவரை அழைத்தாரா? முன்னாடியே திட்டமிடப்பட்ட சந்திப்பா இது? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல காமனார் கூட்டு வந்தாரா? அதான உண்மை. பேசணும்னா எதெல்லாம் பேசணும்? ஆதவர்ஜுனா வந்ததற்கு பிறகு இந்த மாற்றம் நடந்திருக்கா? அதுக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்கணும்னு விருப்பம் தெரிவித்திருந்தார், அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தார். அதனாலதான் ஒரு ஆதவர்ஜுனா அன்னைக்கு விஜய் மேடையிலேயே என்னுடைய அரசியல் குருநாதர் பிரசாந்த் கிஷோர் வந்து 2 விஷயம் சொல்லுவாரு. அரசியல் எதிர்த்து பேசணும்னா ஜெயிச்சிடலாம், இன்னொன்னு வந்து குடும்ப கட்சின்னு சொன்னோம்னா ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் தான் சொல்லி பார்த்தேன். பீகார்ல ஏன் டெபாசிட் போச்சு? அவன் கேட்பான்ல, நீ 2000 வருஷமா வாரிசு அரசியல் பண்றியே அப்படின்னு அவன் திரும்பி கேட்பான்ல. அது தமிழ்நாட்டுல தான் திரும்பி